ஈரான், இஸ்ரேல் இந்த 2 கண்ட்ரியுமே உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான, ஸ்ட்ராங்கான மிலிட்டரி ஃபோர்ஸ் கொண்டு இருக்கிற நாட்டுல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்ல நாட்டை பாதுகாக்கிறதுக்கோ, இல்ல அங்க இருக்க மக்கள் அஃபெக்ட் அதை கம்மி பண்றதுக்கோ எந்த அளவுக்கு டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நாட்டுக்கு நடுவுல போர் வருதுன்னா எந்த நாடு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுதோ அதை டிஃபென்ஸ் பண்றதுக்கு ஒரு நாடு 3 லேயரா அந்த டிஃபென்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லாங் ரேஞ்ச், அப்புறம் ஷார்ட் ரேஞ்ச், அப்புறம் மிட் ரேஞ்ச். இந்த 3 ரேஞ்ச்லயுமே மிசைல்ஸ் வரும்போது இன்டர்செப்ட் பண்ணி அந்த மிசைல்ஸ் எல்லாமே அழிச்சிருவாங்க. இதுல இஸ்ரேல் கிட்ட என்ன லாங் ரேஞ்ச் டிஃபென்ஸ் இருக்குன்னா ஆரோ லாங் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் கிட்டயுமே லாங் ரேஞ்ச்ல இருந்து வர மிசைல்ஸை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக S-20, S-30, Paver 373 இந்த மாதிரியான லாங் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் இல்லனா 3000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மிசைல்ஸை கூட ஃபைண்ட் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ணி அழிக்க முடியும். 100 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட ஒரு மிசைல்ஸ் அட்டாக் வருதுன்னா அதை இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்றதுக்கு இவங்க கிட்ட டேவிஸ் ஸ்லிங் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இதே மாதிரி மிட் ரேஞ்சில் ஈரான் ஹாக் 4.15 இந்த மாதிரியான மிட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. க்ளோஸ் ரேஞ்சில் ஒரு மிசைல் அட்டாக் வருதுன்னா இஸ்ரேல் கிட்ட அயன் டோம் இருக்கு. இந்த அயன் டோம் ரொம்ப அட்வான்ஸான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இது ஒரு 70ல இருந்து ஒரு 100க்குள்ள ஒரு மிசைல் அட்டாக் வருதுன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணி அதை அழிக்க முடியும். இதுக்கு ஈக்குவலா ஈரான் கிட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ஒரு அட்டாக் வருது, ஒரு மிசைல்ஸ் வருதுன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணா இவங்க யூஸ் பண்றது டார்க் M1, அதே மாதிரி CHSA-4 இது மாதிரியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இது மாதிரியான மிசைல்ஸ் அட்டாக் அதிகமா வரும்போது நம்ம கிட்ட எந்த அளவுக்கு அட்டாக்கிங் ஸ்ட்ரென்த் இருக்கோ, அதே மாதிரி டிஃபென்ஸ்ல எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் போர் நேரத்திலயோ அதே மாதிரி மிசைல்ஸ் அட்டாக் வருது இல்ல ஏர் ஸ்ட்ரைக்கிங் வருதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகிறதோ இல்ல நிறைய இடம் கொலாப்ஸ் ஆகுறதோ இது எல்லாத்தையுமே தடுக்க முடியும். நம்ம என்னன்னா டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும்.